ஹாய் வணக்கம். சேலம் இன்டர்லாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு வனவாசிங்கிற லொக்கேஷனில் இந்த காம்பவுண்ட் வால் நம்ம கட்டி கொடுத்துட்ருக்குறோம். இந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல வந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாரு. பல இடத்துல பல விதமான ரேட்டெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட கொடுத்த கொட்டேஷன் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. அது என்ன ரீசனுங்கிறது நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது 6 இன்ச்சு வித்து, 6 இன்ச் ஹைட்டு, 1 ஃபீட்டு லென்த்து, அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்டு 200 கல் பிடிக்கும் நம்மளோட மட் இன்டர்லாக் பிரிக்கு. இதுவே மற்ற கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வித்து, 5 இன்ச் ஹைட்டு, 11 இன்ச்சு லென்த்து, 12 இன்ச்சு லென்த்து கூட இருக்கும். அப்போ அந்த வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 250 260 கல் பிடிக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50 கல் சேவ் ஆகுது. இந்த சைட்டுக்கு வந்து நம்ம ஓவரால் பிரிக்கை வந்து டோட்டலாக வந்து 10,000 கல் தான் நம்ம இறக்கியிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் மற்ற கல்லை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவே நான் சொன்ன அளவுக்கு 750 அடி நீளம், ஹைட்டு வந்து 6 அடி ஹைட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 16,000 கல்லாவது நம்ம எடுத்திருக்கிற கல் தேவைப்பட்டிருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் வந்து சேவ் பண்ணலாம். அப்போது சில கேள்விகள் இருக்கலாம். அப்போ மட்டில் பண்ணால் லைஃப் எப்படி இருக்கும், சிமெண்ட் பண்ணலாம், சிமெண்ட் பிரிக்கில் பண்ணால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியெல்லாம் இருக்கும். அப்போது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது மட் பிரிக்கு வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டா பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பெயிண்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஒரு லைஃபும் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ப்ரைமர் அடிச்சுட்டு கூட விடலாம், இல்லை நீங்கள் பாலிஸ்டர் பெயிண்ட் இந்த மாதிரி கூட போயிடலாம். அதே மாதிரி சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்கு நீங்கள் நேச்சுரலாக விடலாம். அதுலேயே இதே மாதிரி கம்பல்சரி பெயிண்ட் அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லைஃபுங்கிறதே ரொம்ப நாள் வரும். அப்படியே நீங்கள் எக்ஸ்போஸ்டாக வந்து விட முடியாது. இது வந்து நம்ம மட் பிரிக்காக இருந்தாலும் சரி, சிமெண்ட் பிரிக்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மட் பிரிக்கு வேணால் நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஓவரால் ரன்னிங் ஃபிட் சொல்லுங்கள், ஹைட்டை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்களே கொட்டேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற கம்பெனியில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நமக்கு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, நாம் ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 400 அடி 500 அடி இந்த மாதிரி நீளத்துக்கு உங்களுக்கு ஹைட்டு சொல்லலாம். ஒரு 6 அடி 5 அடி இந்த மாதிரி ஹைட்டு சொன்னீங்கன்னா அவங்களே எவ்வளோ கல் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொட்டேஷன் சொல்லுவாங்க. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 200 ரன்னிங் ஃபிட் எபோ தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு பிலோவெலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 5 இன்ச்சு கல் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு மினிமம் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து பெரிய பெரிய ஒரு சைட்டு மட்டும்தான் இந்த நம்ம கேரளா மட் பிரிக் அந்த வந்து நம்ம சஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா சின்ன சின்ன சைட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது அதோட ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து அதிகமாயிரும். ஆனால் மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 எபோ ரன்னிங் ஃபீட்டை வந்து நாங்கள் இந்த மட் இன்டர்லாக் பிரிக்கை சஜெக்ஷன் பண்ணி நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கட்டி கொடுத்துட்ருக்குறோம்.